கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவங்குகிறவர் அவர்தான். நற்கிரியைகளை துவங்குகிறவர் அவர்தான். நம்மை அவருடைய வார்த்தைகளை நம்ப பண்ணுவதும் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளின் துவக்கமும் தேவனாகவே இருக்கிறார். அதே நேரம் நம்முடைய முடிவும் அவராகவே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசுவை நோக்கி நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேக நேரங்களிலே இந்த துவக்கத்திற்கும் முடிவுக்கும் இடையிலே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்று தேவன் நம்மை உற்று கவனிக்கிறார். அநேக நேரங்களிலே மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது அவைகளை பெரிதாய் பார்த்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கென்று ஒரு பாதை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதையிலே தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க நாம் பொறுமையோடு ஓட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. இங்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் அக்கறைக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கு கடலிலே பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அங்கு வருகிறது. அந்த அலைகள் அந்த படகிலே மோதுகிறது. அந்த படகிலே சீஷர்கள் இருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட தான் அந்த பயணத்திலே இருக்கிறார். ஆனால் இயேசு கப்பலின் பின்னணையத்திலே போய் தலையணையை வைத்து அங்கு நித்திரையாய் இருக்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் இயேசு தங்களோடு கூட தான் இந்த பிரயாணத்திலே இருக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். நாமும் அநேக நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போய்தான் அநேக நேரம் மற்ற காரியங்களை பார்த்து நாம் பயந்து விடுகிறோம், தேவனை சந்தேகிக்கிறோம். இதே போலதான் சீஷர்களும் இருந்தார்கள். இப்பொழுது அங்கு காற்றை பார்த்து அலையை பார்த்த உடனே அவர்கள் பயந்து போய், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அங்கு இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். அங்கு எழுந்த இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த சொல் கேட்டதும் அந்த காற்றும் கடலும் மிகுந்த அமைதல் உண்டானது என்று பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் விசுவாசம் இல்லாத இடத்திலே பயம் வந்துவிடும். பயம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலே விசுவாசத்திற்கு இடமில்லை. ஆகவே நாமும் அநேக நேரங்களிலே இந்த சீஷர்களைப் போல இயேசுவை நாம் கூட வைத்து கொண்டே நாம் அநேக காரியங்களை பார்த்து பயப்படுகிறோம். இப்பொழுது இந்த சீஷர்கள் ஒருவருக்கோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். எப்படி என்றால், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேலே அவிசுவாசம், இயேசுவின் மேலே அவிசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இயேசு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்துவோம். நம் சந்தேகம் வருமானால் விசுவாசம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஆகவே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே இன்னும் நாம் பொறுமையோடு ஓடுவோம். எல்லாவற்றிற்கு மேலாக சூழ்நிலைகளை பாராதபடி இயேசுவை மாத்திரம் நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது நம்மிலே விசுவாசத்தை துவங்கினவர் அவர் முடிவு பரியந்தம் நம்மை பாதுகாக்க, நம்மை நடத்த போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகளை பாராதபடி எங்களிலே விசுவாசத்தை துவக்கினவர் முடிவு மட்டும் எங்களை பாதுகாக்க நீர் போதுமானவர் என்று சொல்லி உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவிச்சோம். எங்களை ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.